வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜகவின் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக அமைந்த இந்தியா கூட்டணி மக்களின் நம்பிக்கையை பெற்று மகத்தான வெற்றி. மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ புகழாரம். மதத்தை வைத்து பிரிவினை செய்யும் பாஜக, மக்கள் சரியான பாடத்தை கொடுத்துள்ளனர் என்று துரை வைகோ பேச்சு. டெல்லியில் தொடங்கியது பாஜக கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம். முக்கிய இலாக்காக்களையும் சபாநாயகர் பதவியையும் கேட்கும் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு. பாஜக கூறியதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் முதலமைச்சருக்கு முழு ஆதரவாக இருக்கிறார்கள். அமைச்சர் KN நேரு பேச்சு. பாஜகவின் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக அமைந்த இந்தியா கூட்டணி இந்திய மக்களின் நம்பிக்கையை பெற்று மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த 18வது மக்களவை தேர்தலில் இந்திய திருநாட்டு மக்கள் ஜனநாயகத்தை நிலைநிறுத்தியிருக்கிறார்கள் என்றும் 10 ஆண்டு காலம் பாசிச அரசு நடத்திய பாஜகவுக்கு மக்கள் பாடம் புகட்டியிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று ஆணவமும் அதிகார திமிரும் கொப்பளிக்க தேர்தல் பரப்புரைகளில் மத வெறி ஊட்டி எதேச்ச அதிகார போக்குடன் நடந்து கொண்டவர்களுக்கு மக்கள் சக்தி என்றால் என்ன என்பதை இந்த தேர்தல் உணர்த்தியுள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம் என்று ஒற்றை இந்துத்துவ தேசியவாதத்தை நிலைநிறுத்த முயன்றவர்களுக்கு 18வது மக்களவை தேர்தலில் சரியான அடி விழுந்திருக்கிறது என்றும் தெரிவித்தார். பாஜகவின் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக அமைந்த இந்தியா கூட்டணி இந்திய மக்களின் நம்பிக்கையை பெற்று மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. 10 ஆண்டு கால ஆட்சிக்கு எதிராகத்தான் மக்கள் இந்த தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே மோடி அவர்கள் பிரதமர் பதவியில் நீடிக்கின்ற தார்மீக உரிமையை இழந்திருக்கிறார் என தெரிவித்தார். ஜனநாயகம் பூத்து குலுங்கும் இந்தியாவில் பாஜக தலைமையிலான ஆட்சியை அகற்றுவதற்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்றும், தமிழ்நாட்டில் திராவிட மாடல் நல்லாட்சி நடத்துகின்ற தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்த இந்தியா கூட்டணி அவர் பிரகடனம் செய்தவாறு 40 தொகுதிகளிலும் வெற்றி முரசு கொட்டி தமிழ்நாடு திராவிட பூமி என்பதை இந்த தேர்தல் நாட்டுக்கு உணர்த்தி இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்துத்துவ மதவெறி பாசிச சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை என்பதை நாடாளுமன்ற தேர்தல் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். திமுக தலைமையிலான கூட்டணியில் வெற்றி பெற்றுள்ள அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்ட திருச்சி தொகுதியில் 3,13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் வகையில் உழைத்த திமுகவின் ஆற்றல் மிக்க அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னோடிகள், கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள், வாக்காளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார். மதத்தை வைத்து பிரிவினை செய்யும் பாஜகவிற்கு மக்கள் சரியான பாடத்தை கொடுத்துள்ளனர் என்று மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளருமான துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற பின்னர் முதல் முறையாக எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்திற்கு வருகை தந்த துரை வைகோவிற்கு கழக நிர்வாகிகள் மேள தாளங்களுடன் பட்டாசுகள் வெடித்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து தாயகத்தில் உள்ள அண்ணா மற்றும் பெரியார் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, தமிழக முதல்வரின் நலத்திட்டங்களை சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்டதால் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளேன் என்றும், நான் பெற்ற வெற்றியை மதிமுக தொண்டர்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் எனவும் தெரிவித்தார். மேலும் அவர் தற்போது வெளியாகி உள்ள நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் பாஜகவிற்கு மிகப்பெரிய இறங்கு முகமாக அமைந்திருக்கிறது என்றும், மதத்தை வைத்து பிரிவினை செய்யும் பாஜகவிற்கு மக்கள் சரியான பாடத்தை கொடுத்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைனா என்னன்னா பொய் நாய் போச்சு. இப்போ பொய் பரப்புரை, பித்தலாட்டம், இதுதான் அவருடைய அண்ணாமலைங்கிற அதான் இருக்கு. இப்போ வேற யார் பெயர் பார்த்து அண்ணாமலைன்னு சொன்னாலே பயமா இருக்கு எனக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரு தவறான ஒரு பரப்புரை. அவரை குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இயக்கம் அப்படி அகில இந்திய அளவில் அவர் அந்த நாட்டின் பிரதமரே, அந்த கட்சியின் தலைவரே மதத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில் ஒரு பிரிவினையை உருவாக்கும் ஒரு பிரச்சாரத்தை தான் ஈடுபட்டாங்க. மதம், ஜாதியை சார்ந்த ஒரு அரசியலை ஒரு படித்த ஒரு இளைஞர், ஒரு இளம் தலைவர் செய்வது ஒரு மிகவும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது ஒரு கேடு. அவருடன் கழக பொருளாளர் செந்தில் அதிபன், கழக அவைத் தலைவர் அர்ஜுன் ராஜ், மாவட்ட செயலாளர் ஜீவன், கழககுமார், சுப்பிரமணியன், மாவை மகேந்திரன், பூவை பாபு உள்ளிட்ட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
டெல்லியில் பாஜக கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் தொடங்கியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் நோக்கில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியினரும் இந்தியா கூட்டணியினரும் தனித்தனியே ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகின்றனர். இதனை அடுத்து டெல்லியில் பாஜக கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. பாஜக தனி பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளது. ஆட்சி அமைப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் பாஜகவிற்கு தனி பெரும்பான்மை இல்லாததால் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆதரவு அளித்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை பாஜகவிற்கு உள்ளது. தங்கள் ஆதரவின்றி பாஜக ஆட்சி அமைக்க முடியாது என்பதால் அமைச்சரவையில் முக்கிய இலாக்காக்கள் மற்றும் சபாநாயகர் பதவிகளை இருவரும் கேட்கின்றனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவை துடை தெரிவோம் என பாஜக கூறியதற்கு இந்த மக்களவை தேர்தலின் மூலம் மக்கள் தக்க பதிலடி கொடுத்துள்ளனர் என்று நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். கைதே மில்லத் 129வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அமைச்சர்கள் KN நேரு, சேகர் பாபு, ரகுபதி, சாமிநாதன், கணேசன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு, கோவையில் திமுக டெபாசிட் வாங்காது என்று கூறிய பாஜகவினர் தற்பொழுது பல தொகுதிகள் டெபாசிட் இழந்துள்ளனர் என்றும், திமுகவை துடை தெரிவோம் என பாஜக கூறியதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும், மக்கள் முதலமைச்சருக்கு முழு ஆதரவாக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி முதலமைச்சரின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்று தெரிவித்தார். அதிமுக 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தேர்தல் முடிந்தவுடன் நாங்கள் உங்களை பார்த்துக் கொள்கிறோம் என அதிமுகவினர் கூறினார்கள். தற்பொழுது அவர்களை பார்த்துக் கொள்ளட்டும் என்று தெரிவித்தார். ஏற்கனவே நம்முடைய முதல்வர் அவர்கள் முதல் பிரச்சார கூட்டம் திருச்சியில் தொடங்கும் போது நாடு நமதே 40 நமதே என்றுதான் தொடங்கினார். அது அவருடைய உழைப்பு கிடைத்த வெற்றி. அவருடைய ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த கழகத்தினுடைய 3 ஆண்டு கால ஆட்சி சாதனை கிடைத்த மிகப்பெரிய மக்கள் வரவேற்பு தான் இந்த வெற்றி பெற்றிருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் திமுகவே சுத்தமாக எடுத்து விடுவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் இந்த தலைவருக்கு, தளபதி அவர்களுக்கு முழு ஆதரவாக இருக்கு. அதான் நான் சொல்றேன், எந்த இடம் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தளபதியினுடைய அரசுக்கு, தளபதிக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க டப்பா திமுக இல்லைன்றாங்க, அப்படிலாம் அவங்க தான் சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க தான் அப்படி இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியின் வெற்றியை மக்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி 234 தொகுதிகளை கைப்பற்றியது. இதனை அடுத்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காங்கிரஸ் கட்சியின் வெற்றியை மக்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு தலைமையேற்று நடத்திய முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் நன்றி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் பேரியக்கம், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்ற எங்களுடைய நாடாளுமன்ற வேட்பாளர்களின் வெற்றியை தமிழ்நாட்டு மக்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளர்கள் மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம், அதை பற்றியெல்லாம் குரல் கொடுப்பார்கள். தமிழ்நாட்டின் முகமாக இருப்பார்கள். குறிப்பாக இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அனைவரையும் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டு கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற தளபதி அண்ணன் அவர்கள் தன்னுடைய வேட்பாளர்களை போன்று எல்லோரையும் அரவணைத்து தினம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கெங்க பிரச்சனை இருக்கிறது, அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று ஏறக்குறைய 27 நாட்களாக காலையில் முதல் தொலைபேசி முதலமைச்சர் பேசுவார். இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று. அந்த அளவிற்கு கண்ணும் கருத்தமாக எல்லா வேட்பாளருக்கும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் எடுத்த முன்னெடுப்பு முயற்சி தான் 40ம் நமதே என்று நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். சென்னையில் மழை வெள்ளத்தின் போது மக்களுக்காக பணியாற்றியதால் தான் மக்கள் தன்னை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்துள்ளனர் என மத்திய சென்னை திமுக வெற்றி வேட்பாளர் தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் வாக்கு எண்ணும் மையமான லயோலா கல்லூரிக்கு வருகை தந்தார்.
தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரவீன்குமாரிடம் மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ்களையும் பெற்றுக்கொண்டார். உடன் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மேயர் பிரியா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது என்றும் கடந்த முறையை காட்டிலும் இம்முறை 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் மத்திய சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலம் அமைக்கும் திட்டங்கள் கொண்டுவரப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் அவர் அதிமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி வைத்துள்ளனர், அதனால் தற்போது மத்திய சென்னையில் பாஜக 2ஆம் இடம் வந்ததை அதிமுக 2ஆம் இடத்தை பிடித்ததாகத்தான் பார்க்கிறோம் என தெரிவித்தார். மழை வெள்ளத்தின் போது மக்களுக்காக பணியாற்றியதால் தான் 2.42 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளேன் என தெரிவித்தார். பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் திமுகவே இருக்காது, திராவிட கட்சியே இருக்காது என பேசினார். ஆனால் நாங்கள் நாகரிகமான அரசியலை செய்து வருகிறோம், அதனால்தான் மக்கள் எங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை அளித்துள்ளனர் என தெரிவித்தார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மத்திய சென்னை தொகுதிக்கு முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து நாங்கள் பணியாற்றிடுவோம். ஏற்கனவே சொன்னது போல் மத்திய சென்னையிலே குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதை தீர்ப்பதற்காக ஏற்கனவே முதல்வர் அவர்கள் தலைமை செயலாளர் தலைமையிலே ஒரு குழுவை வைத்து இன்று பார்த்தீங்கன்றால் முதல் முறையாக சிக்னல் இல்லா அண்ணா சாலையை நாம் பார்த்திருக்கின்றோம். மேலும் பல புதிய மேம்பாலங்கள் வர இருக்கிறது, பறக்கும் சாலைகள் திட்டங்கள் வர இருக்கிறது. இதனால் சென்னையிலே குறிப்பாக மத்திய சென்னையிலே போக்குவரத்து நெரிசல் குறையும். அதே போல் பார்த்தீங்கன்றால் தொடர்ந்து எனது மேம்பாட்டு நிதியின் மூலமாக முதல் முறையாக இது பார்த்தீங்கன்னா நடை மேம்பாலம், அதே போல் அண்ணா சதுக்கத்திலே பேருந்து நிலையம் என்று பல திட்டம் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் பயன்படுகிற அதே போல் பார்த்தீங்கன்றால் எங்கள் சூளைமேட்டிலே மக்கள் எளிதாக ஒரு பாலத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து மக்கள் பயன்படுகிற வகையிலே பேசியிருக்கிறோம். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் 3ஆம் முறையாக 1,03,554 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆனிமேரி ஸ்வர்ணாவிடம் தொல் திருமாவளவன் பெற்றுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இந்திய அளவில் 400 இடங்களை வெல்வோம் என்று கூறிய மோடி தலைமையிலான அரசு தோல்வி அடைந்துள்ளது என்றும் காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி இது சங் பரிவார் அமைப்பிற்கும் பொதுமக்களுக்கும் இடையே நடைபெற்ற போர், இந்த போரில் மக்கள் வெற்றி பெற்றுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இது சங் பரிவார் அமைப்புக்கும் மோடிக்கும் பெரும் பின்னடைவு எனவும் தெரிவித்தார். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சி உள்ளிட்டவர்கள் காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்கு ஆதரவு வழங்கி காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஆட்சி அமைக்க உதவ வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். மேலும் தற்பொழுது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றதன் மூலம் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுமக்களால் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தார். தமிழகத்தில் மாநில கட்சிகளான திமுக, அதிமுகவிற்கு அடுத்தாற்போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளான பாமக, தேமுதிக ஆகியவை அங்கீகாரத்தை இழந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுமக்களின் ஆதரவுடன் மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்வாக வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தொல் திருமாவளவன் கூறினார். மேலும் அவர் கடந்த 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்த போது எதிர்க்கட்சி வரிசையில் இருந்ததால் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியை விட வேற எந்த வளர்ச்சி திட்டங்களையும் என்னால் செய்ய முடியவில்லை. தற்பொழுது காங்கிரஸ் கூட்டணி கட்சி இணைந்து ஆட்சி அமைத்தால் ஆளுங்கட்சி உறுப்பினர் என்ற முறையில் என்னால் முடிந்த வளர்ச்சி பணிகளை நாடாளுமன்ற தொகுதிக்கும் தமிழகத்திற்கும் செய்வேன் என்று உறுதியளித்தார். இந்தியா கூட்டணி ஒருவேளை ஆட்சி அமைக்குமே ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் கனிந்தால் ஒரு ஆளுங்கட்சி பிரதிநிதி என்கிற அடிப்படையிலே, ஆளுங்கட்சி கூட்டணியை சார்ந்த பிரதிநிதி என்கிற அடிப்படையிலே தொகுதி மேம்பாட்டுக்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன். கடந்த 2 முறை எதிர்க்கட்சி அணியிலே இருந்த நிலையில் மேம்பாட்டுக்கான நிதியை மட்டுமே பயன்படுத்தி என்னாலான சில பணிகளை செய்திருக்கிறேன். இந்த முறை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன, இல்லை என்று மறுத்துவிட முடியாது. அவ்வாறு அமையுமே ஆனால் ஆளுங்கட்சி அணியை சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் தொகுதி மேம்பாட்டுக்கும் தமிழ்நாட்டின் மேம்பாட்டுக்கும் ஆன பணிகளை கட்டாயம் மேற்கொள்வோம். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பேன் என்றும் கூறினார். இந்த சந்திப்பின் போது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், எம்எல்ஏக்கள் காசோ கண்ணன், சிந்தனை செல்வன் உள்ளிட்டவர்கள் உடன் இருந்தனர்.
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மோடி, சந்திரபாபு நாயுடுவுக்கு ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்ற திமுக தலைவரான அருமை நண்பர் மு.க. ஸ்டாலினுக்கு வாழ்த்துகள் என நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் மத்தியில் 3வது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளதற்கும் வாழ்த்து தெரிவித்த அவர், ஆந்திராவில் அமோக வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள சந்திரபாபு நாயுடுவுக்கும் நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அண்ணாமலையால் தான் பாஜக பூஜ்ஜியத்தை அடைந்தது என எஸ்.வி. சேகர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதியை திரைப்பட நடிகரும் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ்.வி. சேகர் நேரில் சந்தித்து உடல் நலம் குறித்து விசாரித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அண்ணாமலையின் தோல்வி என்பது அவராலேயே வந்த ஒன்று. மக்களவைத் தேர்தலில் 40 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் பாஜக 13 இடங்களில் பாஜக டெபாசிட்டை இழந்துள்ளது. இந்தியா கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற காரணம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உழைப்பு என தெரிவித்துள்ளார். மேலும் பாஜகவின் 14% வாக்கு என்பது வளர்ச்சி இல்லை, அசிங்கம் என கூறியுள்ளார். இதற்கு அண்ணாமலை வெட்கப்பட வேண்டிய விஷயம் என பேசியுள்ளார். நண்பர் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி அவர்களுடைய உடல்நிலையில் கூடிய விரைவில் குணமாகிவிட்டார். மிகச்சிறந்த ஒரு ஆஸ்பத்திரி நிர்வாகத்தின் கீழே அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. நல்லபடியாக எப்போதுமே சந்தோஷத்துல வந்து ஒருத்தர்கிட்ட போய் அந்த அவங்களோட பங்கெடுக்கிறத விட அவங்க கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்கும்போது நம்மளுடைய சிறந்ததுன்னு அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்தேன். கடவுள் அருளால் நல்லபடியாக அவர் மீண்டு நல்லபடியாக வந்துடுவார். அண்ணாமலை கஷ்டம் அவராலேயே வந்தது. அது கடப்பாரி எடுத்து அவரே கூப்பிங்கினார். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் தண்டனை கிடைச்சாதான் அவருக்கு திருந்த வாய்ப்பு உண்டு. அண்ணாமலை திருந்தினானே திருந்தாட்ட எனக்கு என்ன. தமிழ்நாட்டு பிஜேபியே அவர் மொத்தமாக 40 பூஜ்ஜியங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அதில் 13 இடம் வந்து டெபாசிட் வேறு போயிடுச்சு. நான் 2வது இடத்துல இருக்கிறேன், 3வது இடத்துல இருக்கேங்கிறதுனால நான் பாராளுமன்றத்தில் தரையில் உட்காந்துக்க, இன்னும் கொஞ்சம் படியில் உட்காந்துக்க சொல்ல மாட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி மக்கள் திமுக மீது வைத்துள்ள நம்பிக்கை என வெற்றி வேட்பாளர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். திமுக சார்பாக போட்டியிட்ட கே.இ. பிரகாஷ் 5,62,339 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இன்று தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ராஜ்கோபால் கங்கராவை சந்தித்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுக அரசு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ள நிலையில் திமுக மீதும் அதன் திட்டங்கள் மீதும் தமிழக மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளார்கள். அதன் வெளிப்பாடாகத்தான் இந்த வெற்றியை பார்க்கிறோம் என வெற்றி வேட்பாளர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வெற்றியை மக்களுக்கும் முதலமைச்சருக்கும் சமர்ப்பிக்கிறேன் என அவர் கூறியுள்ளார். தேர்தலினுடைய கவுண்டிங் டே இன்னைக்கு. இதில் மிகப்பெரிய வரலாற்று வெற்றி தமிழ்நாடு அரசு சாதனைக்கு கிடைச்ச வெற்றியா, அண்ணன் தளபதியினுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றியா, அவருடைய திட்டங்களுக்கு கிடைச்ச வெற்றியா இது அமைஞ்சிருக்குது. 40 தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கி பெற்றிருக்கிறோம். நம்ம ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியிலுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2,38,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். இது எல்லாமே மக்கள் எங்கள் மேலே அண்ணன் தளபதி அவர்கள் மேலேயும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேலேயும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் மேலேயும் மக்கள் வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கையை முக்கியமாக வெளிப்படுத்துன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இந்த தேர்தல் வெற்றியில் அமைஞ்சிருக்கு. இது அண்ணன் தளபதி அவர்களுக்கு எங்கள் இளைஞரணி சார்பாக, இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி அண்ணன் சார்பாக எங்கள் அண்ணன் தளபதி அவர்களுக்கு இதை சமர்ப்பிக்கிறோம். திருப்பத்தூர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மேற்பார்வையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்திய நாடாளுமன்ற பொது தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அண்ணாநகர் பகுதியில் உள்ள மஞ்சா குடோனில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி சாம்பசிவம் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பி.டி. லீ செங்கல்வராயர் நாயக்கர் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில்
AIM, GEM, லயன்ஸ் கிளப் போன்ற பல்வேறு NGO-க்களின் ஒருங்கிணைப்பில் கொண்டாடப்பட்டது. முன்னதாக 1000 செடிகள் மற்றும் மரக்கன்றுகளை நடுவதற்கான இலக்கு முன்மொழியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 100 செடிகள் மற்றும் மரங்கள் NSS யூனிட் சார்பில் நடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி சாம்பசிவம், கல்லூரி தலைமை ஆசிரியர் டாக்டர் M. வெங்கட்ராம் துவக்கி வைத்தனர். இதில் பாலிடெக்னிக் கல்லூரியின் அறக்கட்டளையின் ஊழியர்கள் உட்பட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த தன் ஆர்வலர்களும் மருத்துவர்கள் மற்றும் எங்கள் NSS தன் ஆர்வலர்களால் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 53,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 6,725 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 2 ரூபாய் 30 காசுகள் குறைந்து 96 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் கடந்த ஒரு மாதமாக பெய்து வரும் தொடர் கனமழையால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் வீடுகளை இழந்து தவிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியமான யூனிசெஃப் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மழை வெள்ளத்தால் பல்வேறு இடங்களில் பல்லாயிரக்கணக்கான சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் சர்வதேச சமுதாயம் உதவ வேண்டும் என ஆப்கானிஸ்தானுக்கான யூனிசெஃப் பிரதிநிதி தாஜுதீன் ஒய்வாலே கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த இயற்கை பேரிடர் சீற்றத்தால் இதுவரை 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஜகவின் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக அமைந்த இந்தியா கூட்டணி மக்களின் நம்பிக்கையை பெற்று மகத்தான வெற்றி. மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ புகழாரம். மதத்தை வைத்து பிரிவினை செய்யும் பாஜக, மக்கள் சரியான பாடத்தை கொடுத்துள்ளனர் என்று துரை வைகோ பேச்சு. டெல்லியில் தொடங்கியது பாஜக கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம். முக்கிய இலாக்காக்களையும் சபாநாயகர் பதவியையும் கேட்கும் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு. பாஜக கூறியதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் முதலமைச்சருக்கு முழு ஆதரவாக இருக்கிறார்கள். அமைச்சர் KN நேரு பேச்சு.